எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் சேனல். இந்த சேனல்ல ரிலேஷன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பத்தியான ஒரு சூப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த வகையில இந்த வாரம் நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவுட் டு குவாலிஃபை கஸ்டமர் யூசிங் த கான்செப்ட் கால் நான் ரொம்ப இங்கிலீஷ்ல சொல்லிருக்கேன் இல்லையா? ஸோ தமிழ்லேயே சொல்றேன். உங்களோட கஸ்டமர் கிட்ட நிறைய சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்க அவங்கள குவாலிஃபை பண்ணணும். ஸோ எல்லா கஸ்டமருமே வீடியோ இடமோ வாங்க மாட்டாங்க. ஆனா எல்லாருமே வாங்கணுன்ற எண்ணமும் ஆசையும் இருக்கு. ஸோ அவங்க எப்படி குவாலிஃபை பண்றது? அந்த குவாலிஃபை பண்றதுக்கு there's a method called MAN. MAN. பாத ஃபுல்லா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ரியல் எஸ்டேட்ல குவாலிஃபை பண்ணணும் கஸ்டமர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அது ரொம்ப முக்கியமா அப்படின்னா கண்டிப்பா அது முக்கியங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வீடோ இடமோ வாங்குறது அப்படின்றது வாழ்நாள் கனவுகள்ல ஒன்று. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கார் வாங்க ஆசைப்படுவாங்க, வீடு கட்டணும் ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் பேசிக்கான விஷயம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடு, சொந்த வீடு வாங்கணும், இல்லைன்னா சொந்தமா ஒரு இடம் வாங்கணுன்றது கனவு. ஸோ அந்த கனவு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனா அதற்கு அவர்கள் தகுதியா இருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா ஸோ 180% பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, குவாலிஃபை ஆகியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்ககிட்ட நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி போஸ்ட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சாரி என்ன டீடைல். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில ஒரு இடத்துல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த ஏரியாவில் அவங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க, இல்லைனா அவங்க அந்த ஏரியாவில் இருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் எப்படி இருக்கு, ரேட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கறது கூட என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் என்கொயரி பண்ணுவாங்க. ஸோ என்கொயரி வந்தோடனே நீங்க என்ன நினைச்சுவீங்கன்னா, ஆஹா நம்ம ஒரு கஸ்டமர் கிடைச்சிட்டாங்க, அவங்க எப்படியாவது ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிடணும், அதை சேலா கன்வெர்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவீங்க. ஆனா அந்த மாதிரி உங்களுக்கு என்கொயரி பண்ண நம்பர் மட்டும் நீங்க உங்க டேட்டா பேஸ்ல தேடி பாருங்க, 100+ இருக்கும். 100க்கு மேற்பட்ட மக்கள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஜஸ்ட் என்கொயரி மட்டுமே பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க எல்லாருக்கிட்டையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்கன்னா ரிசல்ட் வருமா? கண்டிப்பா வராது. ஸோ நீங்க என்ன பண்ணணும், குவாலிஃபை பண்ணணும் கஸ்டமரை. ஸோ எந்த கஸ்டமர் கூட நாம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த கஸ்டமருக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்கணும், எந்த கஸ்டமரை நம்ம என்ன பண்ணணும் சைட் விசிட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்றத நீங்க ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா கஸ்டமரை குவாலிஃபை பண்ணணும். அந்த குவாலிஃபை பண்றதுக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ அதுல முக்கியமான 3 டேர்ம்ஸ் தான் இந்த மேன் கான்செப்ட், MAN. ஸோ மேன் கான்செப்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்டுமே ஒரு விஷயத்தை குறிக்குதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மணி. ஸோ உங்களோட கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்றாங்க, இல்லை என்கொயரி பண்றாங்க மெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ இல்லைனா ஃபேஸ்புக்கோ மெசஞ்சர்லையோ உங்களுக்கு கால் பண்றாங்கன்னா நீங்க அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க கிட்ட காசு இருக்கா, வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்கா, காசு இருக்கான்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க கிட்ட காசே இல்லை, சும்மா என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு கால் பண்ணுங்க, நாளைக்கு கால் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ நீ அப்போ பண்ணிட்டே இருப்பீங்க, என்ன நடக்கும், ஒண்ணுமே நடக்காது, ஜஸ்ட் ஒரு என்கொயரியாவே தான் இருக்கும். ஸோ நீங்க அங்கேயே ஃபர்ஸ்ட் குவாலிஃபை பண்ணிடுங்க. உங்ககிட்ட பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரக்டா கேட்க முடியும், யாருக்கிட்டுமே கேட்க முடியும். அப்படி கேட்கணும்னா அவங்க கோவம் வந்துடும், நமக்கு என்ன நடக்கும், அந்த பிசினஸ் போயிடும். ஸோ அப்படின்னும் போது உங்களோட பட்ஜெட் ப்ரிஃபரன்சஸ் என்ன, நீங்க லோன்ல போறீங்களா, கேஷ்ல போறீங்களா, உங்களோட ஃபினான்ஷியல் ஆல்ரெடி நீங்க லோன் அப்ரோட் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா, இல்லை எதையாவது பேங்க் நீங்க அப்ரோச் பண்ணிருக்கீங்களா, கேஷா எவ்வளவு பண்ண போறீங்க, லோன்ல எவ்வளவு போக போறீங்க, இல்ல ஃபுல் 100% கேஷ் போக போறீங்களான்னு சொல்லிட்டு இந்த ஃபினான்ஷியல் டேர்ம் நீங்க கொஸ்டின்ஸ் மூலமா கேட்கறதுனால அவங்க கிட்ட பணம் உண்மையிலே இருக்கா, அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்களான்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அவங்க கிட்ட பணம் இருக்கா அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். டைரக்டா கேட்க முடியாது, இன்டைரக்ட் கொஸ்டின்ஸா என்ன பண்ணணும், ஃப்ரேம் பண்ணி கரெக்டா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நம்ம அக்விசிஷன் பண்ணணும். அவங்க உண்மையிலே காசு இல்லையாடுறது இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா குவாலிஃபை ஆகவே மாட்டாங்க. சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, 20,000 தான் சம்பாதிப்பாங்க, ஆனா அவங்களுக்கு லோன் எவ்வளவு தேவைப்படும், 20 லட்சம் தேவைப்படும். ஸோ இது பாசிபிள் இருக்கா, சான்ஸே கிடையாது. ஸோ அந்த கஸ்டமரை நீங்க ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணுறதுனால நோய். ரெண்டாவது பாத்தீங்கன்னா A stands for authority. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறீங்க, எனி ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதில் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போறீங்களா, இல்லை அந்த ப்ராடக்ட்டை இன்னொருத்தருக்கு சஜஷன் பண்ணுறீங்களா, அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறேன் அப்படின்னா நான் என் யூசரா, நான் தான் அந்த பொருளை உபயோகம் பண்ண போறேன்னா, இல்லை நான் என்னோட குடும்பத்துக்கு வேற யாராவது அதை வாங்கி தரணும். ஸோ இதுதான் இன்ஃப்ளூயன்சருக்கும் எண்ட் யூசருக்குமான டிஃபரன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது என்னோட ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் கூட, பட் அதை வாங்க கொடுத்துட்டு அத்தாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா நான். இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு, இந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கலாம், இந்த ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது யாரும் அதை டிசைட் பண்றாங்க. ஸோ அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ப்ராப்பர்ட்டி மாதிரி லைஃப்ல 1 or 2 டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ண போற பொருளுக்கு இந்த டிசைடிங் அத்தாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சார் நான் இடத்த பார்த்துறேன் சார், அதுக்கப்புறமா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் கன்வர்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நடக்கும்.
ஏன்னா அவங்க ஒரு விதமா பர்செப்ஷனோட ப்ராப்பர்ட்டி பார்ப்பாங்க, அவங்க அதே மாதிரி போய் சொல்லுவாங்கன்னா சான்ஸே கிடையாது. ஸோ நீங்க ஒரு ப்ரெசன்டேஷன் 20 நிமிஷம் 21 நிமிஷம் கஸ்டமர்ஸ் கிட்ட சைட்ல அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ஆயிடுவீங்க, டயர்டாயிடுங்க. ஸோ அது கன்வெர்ட் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் யாரு டிசைடிங் அத்தாரிட்டி, ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்தவர் உண்மையிலேயே டிசைடிங் அத்தாரிட்டியான நீங்க செக் பண்ணணும். ஸோ அப்போ நீங்க டேரக்டா கேட்க முடியுமா, சார் நீங்க தான் டிசைடிங் அத்தாரிட்டியா, நீங்க தான் முடிவு பண்ண மாதிரி கேட்க முடியுமா, சார் கேட்க முடியாது இல்லையா. அதுக்கு நீங்க என்ன மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா, சார் உங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்குறதுக்கு யாரு டிசைடிங் அத்தாரிட்டி. ஸோ ஒரு டிவி வாங்கினா யாரு, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினா யாரு, ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் வாங்கினா எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க, இண்டிவிஜுவலா டிசைட் பண்ணுவீங்களா, இல்லை ஃபேமிலியா உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா, இல்ல உங்களோட ஃபண்டிங் ஆட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் கேட்கும் போது தான் உங்களுக்கு டெசிஷன் யார் எடுக்க போறா அப்படின்ற கிளியரான ஒரு விஷயம் புரிய வரும். ஸோ கிளியரா டெசிஷன் யார் எடுப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாத பட்சத்துல நீங்க எத்தனை பேர்கிட்ட ப்ராப்பர்ட்டி காட்டினாலுமே கன்வர்ஷன் உங்களுக்கு ஆகுமா, ஆகாது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் போயிட்டு சொல்லிட்டு வரேன், என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன், என்னோட மதரின் நான் கூப்பிட்டு வரேன், என் ஃபாதரின் நான் கூப்பிட்டு வரேன், எங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இடத்த பார்த்துட்டு போயிடுவாங்க. ஸோ டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ஸ்டெப் என்னன்னா லெட்டர் என். என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நீடு. உண்மையிலேயே அந்த கஸ்டமருக்கு தேவை இருக்கா, இல்லைன்னா சும்மா என்கொயரிக்காக வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு கேட்கறாங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ தேவை இல்லாதவங்க கிட்ட எவ்வளோ பேர் நான் வாங்குவாங்க. ஸோ தேவையை உருவாக்கி நம்ம வாங்க வைக்கிறதுக்குன்னு தனியான ஒரு வீடியோ கூட டெஃபினட்டா நீங்க அதை பாருங்க. டெஃபினட்டா நீட நாமளே கூட என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். ஸோ பட் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிபிள் கிடையாது. அதுக்கு நீங்கள் இன்னும் நிறைய சேல்ஸில் கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதுக்கான வீடியோ நான் ஒன்று பண்ணுறேன். இப்போ இந்த டைமில் நீங்கள் தெரிஞ்சு வேண்டியது என்னன்னா, ஒரு கஸ்டமருக்கு தேவை இருக்கா இல்லையா. இந்த தேவையே கிடையாத கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு போஸ்டர் பார்த்துருப்பாங்க, இல்லையா ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் வந்துருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு போட்டுட்டு என்கொயர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையான்றது நம்ம டேரெக்டாக கேட்க முடியுமா, அகைன் நம்ம என்ன பண்ணோம், சில கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி இன்டேரக்டாக கேட்டு தான் அவங்களுக்கு உண்மையிலே தேவை இருக்கா இல்லையான்றது நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படின்றது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். பட் ஸ்டில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். ஸோ தேவை இருக்கான போது அவங்களை ஃபில்டர் பண்ண வைக்கணும். என்ன ப்ராடக்ட் அவங்களுக்கு வேணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு லேண்டா பார்க்குறாங்களா, இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக பார்க்குறாங்களா, இல்லை இண்டிபெண்டன்ட் ஹவுஸாக பார்க்குறாங்களா, இல்லை ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறாங்களா, இல்லை சிட்டிக்குள்ளேயே வேணுமா, சிட்டிக்கு அவுட்டரில் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிகேஷனாக உள்ள கொண்டு போயிடணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்க கேட்கும் போது என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு தேவை என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ தேவை கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த திசையை கன்வெர்ட் ஆகுமான்னா 75% டெஃபினட்டா ஆகாது. பட் இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். உங்க டேட்டா பேஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. தேவை ஏதாவது நிறைய பேரும் பயப்பட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு ஒரு 4 times ஃபாலோ பண்ணிட்ட பிறகு இல்ல சார் நான் ப்ராடக்ட்டை ட்ராப் பண்ணிட்டேன், நான் வந்து பர்ச்சேஸை ட்ராப் பண்ணிட்டேன், நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதை வந்து தள்ளி போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் யாருன்னா தேவையில்லாதவர்கள் தான். அந்த நேரத்துக்கு அவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லாதவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ நீங்க ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னும் போது ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிற நிறைய கஸ்டமர்ஸ் வெளில இருக்காங்க. ஸோ அப்படின்னும் போது அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு தேவையுள்ளவர்களை கண்டுபிடிச்சு அவங்க தேவையை நம்ம தீர்த்து வச்சோம்னா நிறைய சேல்ஸ் எடுக்க முடியும். ஸோ அப்படின்னும் போது இந்த கான்செப்டை தெளிவாக நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல நிறைய சேல்ஸ் நீங்க எடுக்கலாம். ஸோ என்ன கான்செப்ட் அது, மேன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மணி, ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அத்தாரிட்டி அண்ட் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நீட். ஸோ அவங்க கிட்ட பணம் இருக்கணும், வாங்கக்கூடியவர்கள் அத்தாரிட்டி டெசிஷன் யார் எடுக்கணும்னா அந்த பர்சன் எடுக்கணும். மூணாவது என்னன்னா அவங்க கிட்ட தேவை இருக்கணும். இந்த மூணும் கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அந்த கஸ்டமரை நீங்க கூட்டு போய் சைட்டை காட்டின டெஃபினட்டா 100% உங்களுக்கு என்ன நடக்கும், சேல் வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை மறக்காதீங்க. நான் மறக்க கூடாது. சேல்ஸ்ல டெஃபினட்டா ரியல் எஸ்டேட்ல நீங்க இந்த கான்செப்டை மறக்கவே கூடாது. இந்த 3 விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த கஸ்டமர் 100% கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.